மீண்டு எழ முடியாத ஒரு படுகொலி என்று ஒன்றுமே இல்லை என்பதை சொல்லித் தருவதாக தான் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கின்றது. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் இவ்வாறு சலித்து கொண்டார். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு வேறுபாடு இல்லை. இரண்டும் ஒன்றுதான், ஒரு சிறு வேறுபாடு தான் உள்ளது. ஒருவர் தானாக ஒரு படுகொலியிலே விழுந்தார் என்று சொன்னால் அது காதல் திருமணம். பெரியோர்களும் படுகொலியை நோக்கி அந்த பிள்ளையை தள்ளினார் என்று சொன்னால் அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கிறது. ஆக திருமணம் என்றாலே படுகொலிதான் என்று சலித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான படுகொலிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. திருமணம் போன்ற ஒரு படுகொலியை நாம் சந்திக்கிறோம். அதே போன்று பல படுகொலிகளை நமது வாழ்விலை சந்திக்கின்றோம். குறிப்பாக கடன் தொல்லை என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம், அல்லது நோக்காடுகள் என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம், அல்லது தவறான புரிதல் என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம், அல்லது உறவு முறிவு என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம், அல்லது விரக்தி, அதனால் ஏற்படக்கூடிய தோல்வி என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம். ஏன், ஒட்டுமொத்த மனித இனமே தவிர்க்க முடியாத சாவு என்ற ஒரு படுகொலியாக இருக்கலாம். இந்த படுகொலிகளை எல்லாம் நாம் வாழ்நாளிலே சந்தித்தே ஆக வேண்டும். இந்த படுகொலிகளை நமது வாழ்விலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், ஏன் நம்முடைய முதிர்ச்சியின்மை கூட இத்தகைய படுகொலிகளை உருவாக்கி விடுகின்றன. இத்தகைய படுகொலியை சந்திக்கின்ற மனிதர்கள், இத்தகைய படுகொலியிலே விழுந்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் உயிர்த்த ஆண்டவர் மீது ஆழமான இறை நம்பிக்கை என்ற கண்களை பதிக்கின்ற பொழுது அவர்களை இத்தகைய படுகொலியிலிருந்து மீட்டுக்கொள்வார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவேதான் தாவீது இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது சொன்ன, அதாவது திருப்பாடல் 16 சொன்ன இறை வார்த்தையை பேதுரு பெந்தகோஸ்து நாளன்று தன்னுடைய மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். உமது அன்பனை நீர் படுகொலியை காணவிட மாட்டீர், அவரை உயிர்த்தெழச் செய்வீர் என்று எழுதியிருக்கிறது என்பதன் வழியாக தம்மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் எந்த ஒரு படுகொலியையும் காண விடமாட்டார் என்பதுதான் பேதுரு தாவீது வழியாக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கற்றறிந்த உண்மையாக தன்னுடைய மக்களுக்கு மறைவுரையாக இன்றைய முதல் வாசகத்தில் வழங்குகின்றார். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கூட மீண்டு எழ முடியாத ஒரு படுகொலி என்று இந்த உலகில் இல்லை. காரணம், அத்தகைய பயங்கரமான சாவு என்ற படுகொலியிலிருந்தே கிறிஸ்து மீண்டு எழுந்து வந்தார் என்பதன் வழியாக அவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அனைவருமே எத்தகைய படுகொலியிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறார். எனவே இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் நாமும் எல்லா விதமான படுகொலியிலிருந்து அவரால் மீண்டு எழ வைக்க முடியும் என்ற ஆழமான உறுதியான செய்தியை இந்த நாள் நமக்கு தருகிறது. அதற்கு முத்தாய்ப்பான ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைய நற்செய்தி, அதாவது எம்மாவூஸ் சீடர்களுடைய அனுபவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த எம்மாவூஸ் சீடர்கள் பல்வேறு விதமான படுகொலிகளை கடந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முக வாட்டத்தோடு சென்றதன் வழியாக முகவாட்டம் என்ற படுகொலிக்குள்ளே அந்த எம்மாவூஸ் சீடர்கள் கடந்தார்கள். தன்னுடைய தலைவன் இயேசுவை ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார் என்று நம்பினோம், ஆனால் அது நடைபெறவில்லை என்ற ஒரு ஏமாற்றம் என்ற ஒரு படுகொலிக்குள்ளே விழுந்து கிடந்தார்கள். தன்னுடைய தலைவன் இயேசுவை கொன்று போட்டு விட்டார்கள் என்ற ஒரு துயரமான ஒரு படுகொலியிலே இந்த எம்மாவூஸ் சீடர்கள் விழுந்து கிடக்கிறார்கள்.
தங்களோடு நடந்து வருகிறவர் கடவுள்தான் என்ற ஒரு உண்மையை, தெளிவை கண்டுணர முடியாத அளவுக்கு ஏமாற்றம், துக்கம், துயரம் என்ற ஒரு படுகொலியிலே இந்த எம்மாவுஸ் சீடர்கள் கிடக்கின்றார்கள். அத்தகைய எம்மாவுஸ் சீடர்களை இத்தகைய படுகொலியிலிருந்து முகவாட்டம், ஏமாற்றம், சோர்வு, கடவுளை கண்டுகொள்ள முடியாமை போன்ற படுகொலியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர இயேசு 2 வழிமுறைகளை பயன்படுத்துகின்றார். ஒன்று இறை வார்த்தையாக இருக்கிறது. இறை வார்த்தை வழியாக, அந்த வார்த்தைகளுடைய விளக்க உரைகள் வழியாக அவர்களை மீண்டெழச் செய்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் வழியோரம் அவர் நம்மோடு பேசி கொண்டு வருகையில் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அந்த 2 சீடர்கள் பேசிக்கொள்வதை லூக்கா தெளிவாக பதிவு செய்கின்றார். இரண்டாவதாக நற்கருணையை நாம் பார்க்கிறோம். அப்பம் பிடுதல் வழியாக அங்கே அவர்கள் இயேசுவை சரியாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசுவை கண்டுகொள்ளச் செய்தார் என்பது தெளிவாக இருக்கிறது. ஆக தன்னுடைய இறைவார்த்தையும் அதனுடைய விளக்குரை வழியாக ஆண்டவர் நற்கருணைக்கு தன்னுடைய எம்மாவுஸ் சீடர்களை தயாரிக்கிறார். அந்த நற்கருணை எனும் அப்பம் பிடுதல் வழியாக அவர்களை படுகொலியிலிருந்து மீண்டெழ வைக்கக்கூடிய வாழ்வுக்கு அவர்களை தயாரிக்கின்றார் என்பதுதான் நற்செய்தியினுடைய சுருக்கமான செய்தியாக அமைகின்றது. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வார்த்தைகளால் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று தன்னுடைய திருத்தூதர்களுக்கு யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 16 சொல்லுகின்றார். அப்படி என்றால் இறைவார்த்தை நம்மை அவருக்குரிய மக்களாக மீண்டெழ தயாரிக்கின்றது என்பதை தெளிவாக்குகிறது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட மக்கள் மீண்டெழுவதற்கான சக்தியை, உந்துதலை, ஆற்றலை, வலிமையை பெற தன் உடலையே நற்கருணையாக வழங்குகின்றார் என்பது நற்செய்தியினுடைய 2வது பகுதியாக இருக்கிறது. இறை வார்த்தையும் நற்கருணையும் தான் ஒரு மனிதன் எத்தகைய படுகொலியில் இருந்தாலும் அங்கு தமது மகனை, அன்பனை படுகொலியை காணாது வெளியே கொண்டு வந்தது போல நம்மையும் இத்தகைய படுகொலிகளை காணாமல் வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இறை வார்த்தைக்கும் நற்கருணைக்கும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம் அன்பானவர்களே, இதயம் அழியாத புனிதர் என்று சொல்லப்படக்கூடிய மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலரான புனித மரிய ஜான் வியானி அழகாக சொல்லுவார், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை தவிர்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த இறை வார்த்தைக்கான விளக்கமாகிய மறைவுரையை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்று சொன்னால், வார்த்தை வடிவிலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளின் உங்களுக்கான காதல் கடிதத்தை தொலைத்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள். எவ்வாறு ஒரு காதலனும் காதலியும் இருவரும் எழுதிய காதல் கடிதத்தை வாசித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிரோட்டம் பெறுவது போல, தங்கள் உறவிலே அன்பிலே உறுதி பெறுவது போல, கடவுள் நமக்கென எழுதிய ஒரு காதல் கடிதமாக இருக்கக்கூடிய, அன்பு கடிதமாக இருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை நம்மை மீண்டும் மீண்டும் உயிரோட்டம் உள்ளவர்களாக, உயிர் பெற்றலச் செய்யக்கூடியவர்களாக மாற்றுகிறது என்பதை சொல்லுகிறார். அதே வேளையிலே நீங்கள் நற்கருணை பந்தியை தவிர்த்தீர்கள் என்று சொன்னால், நற்கருணையை உட்கொள்ளாமல் போனீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பை செயல் வடிவில் நீங்கள் பெறாமல் போய்விடுகிறீர்கள். செயல் வடிவில வெளிப்படக்கூடிய கடவுளுடைய அன்பை நீங்கள் இழந்து போகிறீர்கள். எவ்வாறு ஒரு காதலனும் காதலியும் தன்னுடைய அன்பை பல்வேறு விதமான பரிசு பொருட்கள் வழியாக பரிமாறிக்கொள்வது போல, என்பிப்பது போல, கடவுள் நம்மீது கொண்ட ஒரு அன்பை ஒரு அடையாளமாக, ஒரு பொருளாக, ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய தெளிவான ஒரு இடமாக நற்கருணை தன்னுடைய உடல் வழியாக, தன்னுடைய இரத்தம் வழியாக என்பிக்கின்றார். ஆக இறைவார்த்தை என்பது வார்த்தை வடிவில் இருக்கக்கூடிய கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. நற்கருணை என்பது செயல் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளின் அன்பாக இருக்கிறது. இந்த இரண்டும் தான் அவரது அன்பின் வழியாக நாம் மேலெழுந்து வரக்கூடிய படுகொலிகளை தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆமன்பானவர்களே,
மீண்டெழ முடியாத ஒரு படுகொலி என்ற இந்த உலகில் மனித வாழ்வில் ஒன்றுமே இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையிலும் அவருடைய நற்கருணையிலும் ஆழமான பற்றுறுதி கொண்டு வாழ தொடர்ந்து இந்த இறைபலியிலே மன்றாடுவோம். இறை ஆசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென்.